வணக்கம். அன்பும் அமைதியும் அருளும் வலிமையும் வளமையும் வாழ்வும் நேர்மையும் உண்மையும் புகழும் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக வாழ்த்தி ஆண்டவர் மீட்பெருமாயிருக்கிற தேவனுடைய திருப்பெயராலே இந்த வார ஞாயிறு சிந்தனைக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த வார வாசகங்கள் ஊடாக ஆண்டவருடைய ஆவி நம்மில் குடியிருக்கிறது, அவருடைய ஆவி நமக்குள் காணப்படுகிறது என்கிற காரியங்களை குறித்து நாம் தியானம் பண்ணுகிறோம். முதல் வாசகத்தின் வழியாக அவருடைய ஆவி நம்மை எழுப்புகிறது என்கிறதனை பார்க்கிறோம். 11 பாடல் வழியாக மீட்கிற பேரன்பை ஆண்டவருடைய ஆவி கொண்டிருக்கிறது நமக்குள்ளே என்கிற காரியத்தை பார்க்கிறோம். 2வது வாசகத்தின் வழியாக அவருடைய ஆவி நம்மிடத்திலே குடிகொண்டிருக்கிறதினாலே நமக்கு என்ன நன்மை உண்டாகிறது என்கிற காரியத்தை பார்க்கிறோம். நற்செய்தி வாசகத்தின் வழியாக உயிரளிக்கிற ஆவி அது என்கிற காரியங்களை குறித்து நாம் தியானம் பண்ணுகிறோம். முதல் வாசகம் எசேக்கியேல் இறைவாக்கினர் புத்தகத்திலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது. பாகம் மிக தெளிவாய் நமக்கு சொல்லித் தருகிறது. கல்லறையிலே காணப்படுகிற ஜனங்களை ஆண்டவர் எழுப்புகிறார், ஆண்டவருடைய ஆவி எழுப்புகிறது என்கிற கூற்றை நாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் மரித்து போயிருக்கிற நிலையிலிருந்து ஆண்டவர் நம்மை எழுப்புகிறார். கல்லறை என்றால் மரித்து போயிற்று, இனி அங்கே வேலை இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் இருந்து கல்லறையிலிருந்தும் எழுப்பி ஆண்டவர் கொண்டு வந்து உனக்கு எந்த வாழ்வை ஆண்டவர் ஏற்படுத்தி இருந்தாரோ அந்த வாழ்வுக்கு உன்னை அழைத்து செல்ல, உன்னை எழுப்பி கூட்டி போகிற ஆவியை நாம் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய ஆவி அதை செய்ய வல்லது என்று இறைவாக்கினர் நமக்கு உரைக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய ஆவியை நாம் அறிகிற பொழுது, ஆண்டவர் நம்மிடத்திலே இருக்கிறார் என்கிற உணர்வை நாம் பெறுகிற பொழுது, ஆண்டவரை நாம் அறிகிற பொழுது நமக்குள்ளே இந்த எழுப்புதலும் இந்த மாற்றங்களும் திருப்புதலும் உண்டாகிறது என்று வேதம் மிக தெளிவாய் சொல்லித் தருகிறது. முதலிலே சொல்லப்பட்ட பகுதியே மீண்டும் திருத்தமாக அங்கே சொல்லப்படுகிறது. கல்லறையிலே இருக்கிற ஆவி மரித்து போயிருக்கிற நிலையில் உன்னுடைய வாழ்வின் சூழ்நிலை மரித்து போயிருக்கும் என்று சொன்னால், நீ எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கவில்லை என்று சொன்னால், இனி அதமாயிற்று இது என்று நீ நினைப்பாய் என்று சொன்னால், ஆண்டவருடைய ஆவி அதை எழுப்புகிறதற்கு வல்லதா இருக்கிறது. ஆண்டவருடைய ஆவியில் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ பிறக்கிறதற்கு முன்பு கல் அறையில் இருந்தாய், அடைக்கப்பட்டிருந்தாய். நீ இந்த உலகத்திலே உண்டாகிறதற்கு முன்பு, உன்னுடைய தாயின் கருவிலே நீ சூழ் கொள்ளுகிறதற்கு முன்பு நீ அடைக்கப்பட்டிருந்தாய், கல்லறையிலே இருந்தாய். ஆண்டவர் உன்னை அழைத்து எழுப்பி இருக்கிறார். நீ பிறந்ததற்கு பின்பும் ஆண்டவரை அறியாதிருந்ததினாலே, உன்னுடைய வாழ்வின் நோக்கத்தை நீ சரியாய் புரிந்து கொள்ளாதிருந்ததினாலே நீ கல்லறைக்குள்ளே காணப்பட்டாய். ஆண்டவர் உன்னை எழுப்பி இருக்கிறார், உனக்கென்று ஒரு வாழ்வை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த உலகத்திலே நீ இப்படி காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு விதமாய் ஆண்டவர் உண்டு பண்ணி இருக்கிறார். அந்த காரியங்களை நாம் செய்யும்படியாக, அதுதான் உன்னுடைய வாழ்விடம் என்று சொன்னால், இங்கே மாட மாளிகையும் கூட கோபுரங்களும் உயர்ந்த இடங்களிலே வசிக்கிறதையும் ஆண்டவர் சொல்லுகிறதில்லை. ஆண்டவர் வாழ்விடம் என்று சொல்லுகிறது. உனக்கென ஏற்படுத்தப்பட்ட வாழ்வு, நீ இந்த உலகத்திலே என்னென்ன காரியங்களை செய்து ஆண்டவருடைய தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உன்னுடைய தாயின் வயிற்றிலே சூழ்கொள்ள வைத்தாரோ அந்த வாழ்வின் காரியங்களை நிறைவேற்றுகிறது தான் வாழ்விடமே அல்லாதபடிக்கு உயர்ந்த மலையும் மாட மாளிகையும் மேன்மையுள்ள வாழ்வும் அல்ல. வாழ்விடம் என்று இங்கே ஆண்டவர் சொல்லித் தருகிறது. மிக தெளிவாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆண்டவர் உன்னை ஒரு காரியத்திற்கென்று ஏற்படுத்தி இருக்கிறார், என்னை ஒரு காரியத்திற்கென்று ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த காரியங்களை அறிந்து, மரித்து போன வாழ்க்கையை விட்டு அந்த காரியங்களை தெரிந்து நாம் ஆண்டவரிடத்திலே திரும்பி வர ஆண்டவருடைய ஆவி நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அதை அறியும்படியாகத்தான் இந்த வாரமும் எந்நாளும் நாம் இந்த காரியங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய ஆவி கல்லறையிலிருந்து எழுப்ப வல்லது, பிரிந்து போன இடத்திலிருந்து உன்னை தூக்க வல்லது. நீ அவரை அறிகிற பொழுது நீ
அவராலே எழுப்பப்பட்டு அவருடைய ஆவியை கொண்டிருக்கிறாய் என்கிற காரியங்களை முதல் வாசகம் சொல்லி தருகிறது. பதிலுரை பாடல் வழியாக மீட்பும் பேரன்பும் ஆண்டவரிடத்திலே நமக்கு வருகிறது என்கிற காரியங்களை பார்க்கிறோம். நீ மன்றாடுகிறாய், உனக்கு ஒரு காரியம் தேவைப்படுகிறது, உன்னுடைய வாழ்வின் முறை இப்படி இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாய். அதனாலே உன் மன்றாட்டுக்களை ஆண்டவரிடத்திலே நீ ஏறெடுக்கிறாய். நீ மன்றாட்டுக்களை ஆண்டவரிடத்திலே ஏறெடுக்கிற பொழுது அவர் கவனமாய் அதை கேட்கிறார். நீ கவனமாய் இருந்தாயோ இல்லையோ, ஆனால் கேட்கிற ஆண்டவர் அதை கவனமாய் கேட்கிறார். அவர் உன்னுடைய மன்றாட்டுக்களை கவனமாய் கேட்டு அவர் உனக்கு மன்னிப்பு அருளி இருக்கிறார். அவர் மன்னிப்பு அருளி இருக்கிறதுனாலே நீ ஒரு காரியத்தை கேட்கிறாய். இந்த காரியத்திற்கு நீ தகுதியுடையவனா இல்லையா என்பது அவருடைய காரியம். நீ கேட்கிற காரியத்திலே குறைவானது இருந்தாய், அவைகளெல்லாம் அவர் தள்ளிவிட்டு அந்த குற்றங்களை எல்லாம் மன்னிவிட்டு அவர் உனக்கு வாழ்வழிக்க காத்திருக்கிறார். அப்படி அவர் உனக்கு ஏற்ற காரியத்தை தருகிற பொழுது நீ நெஞ்சத்திலே அவரிடத்திலே ஆவலோடு காத்திருக்க வேண்டும். எப்படி காத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், காவலாளி இரவு காவலாடி விடிய காலம் எப்பொழுது வரும், நான் எப்பொழுது விடுதலை அடைவேன் என்கிற ஏக்கத்தோடு காத்திருக்கிறது போல, நீ விடிய காலத்திற்கு காத்திருக்கிறது போல அவரிடத்திலே காத்திருப்பாய் என்று சொன்னால், தீமையிலிருந்து ஆண்டவர் உன்னை மீட்கிறார். அவருடைய பேரன்பும் மீட்பும் உனக்கு நிச்சயமாய் உள்ளது. ஆண்டவருடைய ஆவி உன்னை மீட்டிருக்கிறது என்கிற காரியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தின் நிமித்தமாய், ஒரு வேண்டுதலின் நிமித்தமாய், அந்த வேண்டுதலின் எண்ணங்களோடு நீ இரவிலே படுக்கிறாய். ஆண்டவர் உனக்கு குற்றங்கள் எல்லாம் மன்னித்து, இரவிலே உன்னை மன்னித்து, காலையிலே உனக்கு அவருடைய ஆவியை தந்து மீண்டும் எழுப்புகிறார். நீ மீண்டும் பழைய காரியங்களை குறித்து வேதனை அடையாமல் இருக்கும்படியாய் நீ மறுநாளிலே ஆண்டவருக்கென காத்திருக்கிற பொழுது அவர் தன்னுடைய பேரன்பாலே உன்னுடைய தீமைகளில் எல்லாம் உன்னை விலக்கி உன்னை மீட்டு அவரிடத்திலே கொண்டு சேர்க்கிறார். ஆக ஆண்டவருடைய ஆவி பேரன்பாலே நம்மை மீட்கிறது என்கிற காரியங்களை நாம் பதிலுரை பாடல் வழியாக கற்றுக்கொள்ளுகிறோம். பவுல் ரோமையருக்கு எழுதுகிற இந்த 2வது வாசகத்திலே நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? நாம் ஆண்டவருடைய ஆவியை கொண்டிருப்போம் என்று சொன்னால் ஊன் இயல்பின் காரியங்களின் நாம் வாழ முடியாது. நாம் இந்த சரீரத்தில் இருக்கிறோம். இந்த சரீரம் உலகத்தின் பொருட்களால் ஆனது. இந்த ஆவி மாத்திரம் ஆண்டவருக்கானது. இந்த ஆவியையும் சரீரத்தையும் இணைக்கிற இடம்தான் ஆத்துமா. அது ஆண்டவருக்கு சொந்தமாயிருக்கிறது. ஆக இந்த சரீரத்தின் இந்த ஊன் இயல்பின்படி நீ நடக்க முடியாது, நடக்க கூடாது. ஆனால் இந்த ஊனில் தான் ஆண்டவர் இருக்கிறார். இந்த சரீரத்தில் தான் ஆண்டவர் தங்கி இருக்கிறார். நீ ஊன் இயல்பின்படி வாழாமல் ஆண்டவருடைய ஆவியில் நீ குடிகொள்ள வேண்டும். நீ ஆண்டவருடைய ஆவியில் குடிகொள்ளாத பொழுது, ஆண்டவருடைய ஆவியில் குடிகொள்ளுகிறது என்பது ஆண்டவருடைய காரியத்தில் நீ நிற்கிறது. ஆண்டவர் என்ன உனக்கென ஏற்படுத்தி இருக்கிறாரோ, எதற்காக உன்னை அவர் அழைத்திருக்கிறாரோ, என்ன நோக்கத்தோடு அவர் உன்னை பிறக்க வைத்திருக்கிறாரோ, அந்த காரியத்திலிருந்து நீ விலகுகிற பொழுதெல்லாம் பாவம் செய்கிறாய். வெறுமனே தண்ணி அடிக்கிறதும் தம் அடிக்கிறதும் காரியங்கள் பாவங்கள் என்று சொல்லி ஜனங்களை குருட்டாட்டத்திலே நடத்தாமல் ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நடக்காதது மாத்திரமே பாவம் என்கிற அறிவை ஜனங்கள் கொண்டிருக்க வேண்டும். ஆக பாவம் என்கிறது ஆண்டவருடைய திட்டத்தை, தீர்மானத்தை, அவருடைய எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றாத பொழுதெல்லாம் நாம் பாவம் செய்கிறோம். இந்த பாவத்தை செய்கிறது நிமித்தமாக ஆண்டவர் நமக்குள்ளே தந்திருக்கிற ஆவி செத்து போயிருக்கிறது என்கிறதனை பவுல் இங்கே ரோமையருக்கு எழுதுகிறார். பாவத்தின் விளைவால் ஆவி செத்திருக்கிறது. இந்த ஆவி செத்திருக்கிற ஆவி கிறிஸ்துவை அறிகிற பொழுது நீ சரீரத்திலே காணப்படுகிறாய். சரீரத்திலே இந்த உலகத்தின் மேன்மையான பரிசுத்தமான வாழ்வை நீ காண்கிறாய். அப்படி காண்கிற பொழுது கிறிஸ்துவை நீ காண வேண்டும். கிறிஸ்துவின் படிப்பினையை நீ கொண்டிருக்க வேண்டும். கிறிஸ்தவனாய் இருக்கிற உனக்கு கிறிஸ்து தரப்பட்டு இருக்கிறாய். மற்ற மார்க்கத்தானுக்கு அவனவனுக்கு தரப்பட்டு இருக்கிறது. நீ கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிருக்க வேண்டும். நீ கிறிஸ்துவனுடைய ஆவியை கொண்டிருக்கிறது என்றால் கிறிஸ்துவை அறிகிறது. இயேசு எப்படி வாழ்ந்தார்,
அவருடைய வாழ்வு முறை எப்படி இருந்தது, அவருடைய கொள்கைகள் எப்படி இருந்தது, அவர் எதற்காக வாழ்ந்தார், எவைகளை பேசினார், என்ன செய்து கொண்டிருந்தார் என்று சொல்லி அவரை பற்றின அறிவு உனக்கு உண்டாகிற பொழுது நீ கடவுளுக்கு ஏற்புடையவனாய் மாறுகிறார். அறிவு உண்டாகிறது என்று சொன்னால், அறிவை பெற்றுக் கொள்ளுகிறது எதற்கு என்று சொன்னால் அதன்படி நடக்கிறதற்காகத்தான், வெறுமனை கற்றுக்கொள்ளுகிறதற்காக அல்ல, கற்றபடி நிற்பதற்காகத்தான் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் என்கிற காரியத்தை நாம் உணர வேண்டும். ஒரு காரியத்தை அறிகிறோம், ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொன்னால் கற்றதின்படி நில், அல்லது கற்கிறதிலே பொருள் இல்லை என்கிற காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை அறிகிறோம், கிறிஸ்துவை போல மாறுகிறோம். அப்படி நாம் கிறிஸ்துவை போல மாறுகிற பொழுது நமக்குள்ளே காணப்படுகிற தூய ஆவி நம்முடைய சாவுக்குரிய சரீரத்தை வாழ்வுக்குரியதாய், நித்திய வாழ்வுக்குரியதாய், நிலையான வாழ்வுக்குரியதாய், மேன்மையுடையதாய் அவரிடத்திலே மாற்ற நமக்கு அவர் அழைப்பு விடுக்கிறார். உனக்குள்ளே தரப்பட்டிருக்கிற ஆவி ஆண்டவருடைய ஆவி. பாவம் செய்கிறதினாலே அந்த ஆவியை கொண்டிருக்கிறாய். நீ கிறிஸ்துவையும் மனிதர்களையும் மனிதர்களையும் அறிகிறதன் மூலமாக உன்னிடத்திலே காணப்படுகிற சாவுக்குரிய ஆவியை நிலையான வாழ்வுக்குரிய ஆவியாக மாற்றிக்கொள்ளுகிறாய். எப்பொழுது ஆண்டவருடைய ஆவியை உனக்குள் நித்தியமாய் நீ குடிகொள்ள தீர்மானித்திருக்கிறாயோ அப்பொழுது அது நடக்கிறது. நீ ஆண்டவருடைய ஆவியில் குடிகொள்ள தீர்மானிக்கவில்லை என்று சொன்னால், ஆண்டவருடைய ஆவி உனக்குள்ளே குடியிருக்க வேண்டாம் என்று நினைப்பாய் என்று சொன்னால் இக்காரியம் முன்னால் முடியாததா இருக்கும். ஆண்டவருடைய காரியத்தை நீ செய்ய முடியாது. ஆண்டவருடைய காரியத்தை நீ செய்யவில்லை என்று சொன்னால் மீண்டும் மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுவோம். அதனாலே ஆண்டவருடைய ஆவியை நாம் நமக்குள் குடியேற்ற வேண்டும் என்கிற காரியத்தை நாம் 2வது வாசகத்தின் வழியாக கற்றுக்கொள்ளுகிறோம். நற்செய்தி வாசகத்திலே நமக்கு மிகவும் பரிச்சயமான நிகழ்வு அது. பெத்தானியாவுக்கு ஆண்டவர் கடந்து வந்து அங்கே தனக்கு விருப்பமான, தனக்கு மிகவும் சிநேகத்திலே நெருக்கமாயிருக்கிற குடும்பத்திலே மரித்து போன லாசருவை ஆண்டவர் எழுப்புகிற சம்பவத்தை பார்க்கிறோம். உயிரளிக்கிற ஆவி ஆண்டவருடைய ஆவி என்கிறதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பெத்தானியா என்றால் கடின காலம் என்று பொருள். அங்கே லாசருவை எவன் உதவி பெற தகுதியா இருக்கிறானோ, லாசரு என்றால் உதவி பெறுகிறவன், உதவி பெற எவன் தயாரா இருக்கிறானோ அவனிடத்திலே ஆண்டவர் வருகிறார். அவனிடத்திலே ஆண்டவர் வருகிறதற்கான காரணம் மரியாளிடத்திலும் மார்த்தாளிடத்திலும் அவர் கொண்டிருந்த அன்பின் நிமித்தமாக அவர் அதை செய்கிறார். அவர் அவர்கள் மீது அன்பு கொண்டிருந்தார். அவர் அவர்கள் மீது அன்பு கொண்டிருந்ததினாலே அவர் லாசருவை எழுப்பவில்லை. ஆண்டவர் தெளிவாய் மரியாவிடத்திலே கேட்கிறார், இவன் மரித்து போயிருக்கிறான், இவன் எழுப்ப கூடுமா என்று கேட்கிறார். அவள் மொத்தத்தில் பதில் சொல்லுகிறார், இறந்த எல்லோரும் உயிர் தெழுவர் என்பது எனக்கு தெரியும் என்று அவள் மொத்தத்தில் பதில் சொல்லுகிறார். அவருடைய பேச்சு இப்படி இருக்கிறது. ஆண்டவர் தீர்க்கமாய் தெளிவாய் சொல்லுகிறார், நீ நம்புகிறாயா? இறந்திருக்கிற இவனை எழுப்ப முடியும் என்று நீ நம்புகிறாயா என்று ஆண்டவர் கேட்டு, உன்னுடைய நம்பிக்கையின்படி இந்த வாழ்விலே மகிமை அடையும்படி, தன்னுடைய பெயர் நிலைநாட்டப்படும்படி, ஆண்டவருடைய மாட்சிமை ஜனங்களுக்கு அறியப்படும்படி இறந்திருக்கிற அவனை அவர் முழுவதுமாய் எழுப்புகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். எழுப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்பிக்கை அவசியமாயிருக்கிறது. ஆண்டவர் உனக்குள்ளே குடியிருக்கிறார் என்கிற நம்பிக்கை அவசியமாயிருக்கிறது. அவர் உன்னை அவருடைய பேரன்பினாலே மீட்கிறார் என்கிற நம்பிக்கை அவசியமாயிருக்கிறது. கல்லறையில் நான் இருந்தாலும் ஆண்டவர் என்னை எழுப்புகிறார் என்கிற நம்பிக்கை அவசியமாயிருக்கிறது. இந்த நம்பிக்கை உனக்கு உண்டாயிருக்கிற பொழுது மரித்திருக்கிற நீ உயிர்த்தெழக்கூடும். மரித்து போனவனை நீ உயிர்த்தெழ பண்ண முடியும். நம்பிக்கை மாத்திரம்தான் இங்கே அவசியமாயிருக்கிறது என்கிற காரியத்தை நீ தெளிவாய் நன்றாய் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நற்செய்தி இந்த நாளிலே தரப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆவி உயிரளிக்கிற தன்மையை கொண்டிருக்கிறது. உயிர் என்கிறது ஆற்றல். மரித்து போயிருக்கிற இடத்திலிருந்து ஆண்டவர் உன்னை உயிரோடு எழுப்பக்கூடும். உன்னுடைய சூழ்நிலை மரித்திருக்கும், ஆனால் அது ஆண்டவருக்கு ஒரு பொருட்டில்லை. அவருடைய ஆவியை நீ குடியிருக்க பண்ணி இருப்பாய் என்று சொன்னால், அவருடைய மீட்பையும் பேரன்பையும் நீ நம்பி இருப்பாய் என்று சொன்னால் அவர் உன்னை எழுப்புவார். உன்னுடைய காரியங்களை எழுப்புவார். அவர் உயிரளிக்கிற
வாழ்கிற ஆவியை கொண்டிருக்கிறார். அவர் நம்மிடத்திலே உயிராய் காணப்படுகிறார் என்கிற காரியங்களை நான் இந்த நாளிலே உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிறேன். செய்தி மிக தெளிவாய் இருக்கிறது. ஆண்டவர் உன்னை ஒரு காரியத்திற்கென்று ஏற்படுத்தி இருக்கிறார். அவருடைய ஆவி உனக்குள்ளே இருக்கிறது. அவர் உன்னை எழுப்புகிறார். அவர் உன்னை எழுப்புகிறதற்கான காரணம் அவர் உன்மேலே பேரன்பு கொண்டிருக்கிறார். அவர் உன்மேலே பேரன்பு கொண்டிருக்கிறதினாலே அவர் உன்னை மீட்கிறார். அவர் உன்னை மீட்டதினாலே நீ அவருடைய ஆவியை உனக்குள்ளே குடியிருக்க பண்ணுவாய் என்று சொன்னால், மரித்து போன சகல சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் உனக்கு உயிரளிக்கிறார் என்கிற காரியத்தை நீ இந்த நாளிலே உணரும்படியாக இந்த நாளில் வாசகங்கள் தரப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு தடவை சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவருடைய ஆவி எழுப்பக்கூடும். கல்லறையிலிருந்து அது உன்னை எழுப்பக்கூடும். மரித்து போன பிரிந்து போன இடங்களிலிருந்து அது உன்னை எழுப்பக்கூடும். உன்னுடைய மன்றாட்டுக்களை அவர் கேட்டு நன்றாய் கேட்டு நீ ஆண்டவருக்கென காத்திருக்கிற பொழுது உன்னுடைய குற்றங்களை அவர் மன்னித்து சகல தீமையிலிருந்தும் அவர் உன்னை விடுதலை பண்ணுகிறார். அவர் உன்னை விடுதலை பண்ணி இருக்கிறதினாலே நீ ஊனியல்பின்படி வாழாமல் ஆண்டவருடைய கிறிஸ்துவனுடைய ஆவியை உன்னிடத்திலே நிலை வர பண்ண வேண்டும் என்று நீ குடியிருக்க அனுமதிக்கிற பொழுது சாவுக்குருனுடைய சரீரம் சாவாமைக்கு நிலையான வாழ்வுக்கு அது கடந்து செல்லுகிறது. அப்படித்தான் சாவிலே அகப்பட்டிருந்த லாசருவை ஆண்டவர் மீட்கிறார். ஆண்டவர் அவனுக்கு வாழ்வளிக்கிறார். இறந்து போயிருக்கும் வாழ்வின் பாகங்களில் இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தினாலே உயிர் வரட்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, நல்ல நாளுக்கும் வல்ல வேளைக்குமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. வாசித்த வாசகங்களின்படி தியானித்த காரியங்களின்படி தேவரீர் எங்களுக்கு நடக்க கிருபை பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை கட்டி எழுப்புகிறீர். கல்லறையிலிருந்து எழுப்புகிறீர் ஆண்டவரே. பிரிந்து போன இடங்களிலிருந்து எங்களை திரும்ப கொண்டு வருகிறீர் ஆண்டவரே. உம்முடைய பேரன்பாலே நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. தீமைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலே உம்முடைய ஆவி எங்களிடத்தில் நிரந்தரமாய் குடியிருக்க தேவரீர் கிருபை பண்ணுவீராக. அதன் நிமித்தம் ஆண்டவரே, சாவுக்குரிய எங்கள் வாழ்வு ஆண்டவரே, சாவாமைக்கு கடந்து செல்ல தேவரீர் எங்களை முற்றிலுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறதுனால அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதனால எங்களுடைய வாழ்விலே காணப்படுகிற சகல மரித்து போன பாகங்களும் தேவனுடைய நாமத்தினாலே உயிர்த்தெழும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க அப்படி செய்து விட்டதினால நன்றி சொல்லுகிறோம். துதி கன மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். வல்ல மீட்பருடைய நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானம்.